இல்ல நீ கீழே தர வரைக்கும் உரசுற மாதிரி வரும். சூப்பர். கை இப்ப வந்துட்டாப்லையா? சூப்பர். என்னங்க அசால்ட்டா பண்ணிட்டு இருக்காப்ல. இவங்க சாதாரணமா பண்ணிட்டு இருக்காப்ல. கபடி பிளேயர். முடிச்சு ஓடிங்க. வணக்கம் நண்பர்களே, நான் இப்ப எங்க நிக்கிறேன்னா தேனி உசிலம்பட்டி இருக்குல்ல, அங்க இதான் என்னுடைய ஊரு. அங்க கவனம்பட்டி போற வழியில போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்ல சூர்யா ஜிம் இருக்கு. ரொம்ப வருஷமா இருக்குங்க. என்னுடைய கராத்தே மாஸ்டர் தான் இங்க ஓனர் ஜிம் வச்சு நடத்துறாரு. இப்போ இங்க யாரு கோச்சா இருக்குன்னா மிஸ்டர் ஷேவாக், அவர் தான் ஜிம்மு கோச்சா இருக்காரு. பிரதர், நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட்டை குறைக்கணும்னா ஜென்ஸும் லேடிஸும் நம்ம சேனல்ல வந்து உலகம் பூரா பாக்குறாங்க. அதிகமா இலங்கையில இருந்து அதிகமா பாக்குறாங்க. அவங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஃபுல்லா போட்டு வந்துட்டு இருக்கேன். உங்க ஜிம் சார்பா, உங்க சார்பா இன்னைக்கு நீங்க கார்டியோ சொல்ல போறீங்கல்ல, அந்த கார்டியோல இந்த வெயிட்டை தம்பியை குறைக்கிற உங்க தம்பி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஜெயக்குமார். ஜெயக்குமார் வந்துட்டு இப்போ வெயிட் லாஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்கல்ல, அவருக்கு நீங்க என்ன மாதிரி கார்டியோ கொடுக்குறீங்க, ஃபுட் என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணிக்க மட்டும் ஃபர்ஸ்ட் கார்டியோ போயிடலாமா? கார்டியோல என்னென்ன அது அவர் லிஸ்டே போட்டுருக்காங்க பாருங்க. இங்க இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிடுறாங்க. தம்பி காமி, இந்த லிஸ்ட் அவுட்ல ஜம்பிங் டோ டச், 30 டிகிரி லெக் ரேஸ், ஸ்குவாட் ஜம்ப், சைக்கிளிங், ஜம்பிங் ஜஸ்ட் டச், லையிங் டோ டச், பர்பி ஜம்ப், லெஃப்ட் ரைட் சென்டர் பிளாங்க், ஜம்பிங் லஞ்சஸ், வி சிட்டப், ஹிப் ரொட்டேஷன், சைடு லெக் ரேஸ், ஆப்ளிக் டம்பல், அப்ஸ் அண்ட் டவுன். இதை வந்து ரெகுலரா தானே ரெகுலரா பண்ண சொல்லியிருக்காங்க. இதை மாட்டிடுறாங்க, இந்த மாதிரி லிஸ்ட்டை மாட்டிடுறாங்க. நீ அப்படியே வரிசையா ஃபாலோ பண்ணும். இப்போ அது எப்படி செய்யணும்னு மிஸ்டர் ஷேவாக் நம்மளுக்கு சொல்லுவாப்ல. தம்பி செஞ்சுக்கம்பாப்ல. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். சொல்லுவாங்க. இல்ல பொதுவா இந்த மாதிரி வர்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி நீங்க ட்ரெயின் பண்றீங்க வெயிட்ட குறைக்க? ஏஜ் வைஸாவா? இப்ப தம்பிக்கு வந்து எவ்வளவு நாள் வந்துட்டு இருக்காப்ல? 2 வாரம். எவ்வளவு வெயிட்ட குறைக்கும்? இப்ப எவ்வளவு இருக்கீங்க? எவ்வளவு வெயிட்ட குறைக்க இப்ப எவ்வளவு குறைக்க எய்ம் பண்ணிருக்கீங்க? 75 குறைக்கணும். ஓகே ஃபைன். இப்ப அதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஜம்பிங் டோ டச். ஜம்பிங் டோ டச் அது எப்படி பண்ணணும் செஞ்சு காமிங்களேன். தம்பி கட்டல். இதுக்கு பேரு ஜம்பிங் டோ டச் பண்ணுங்க. ஓகே ஓகே, வெரி குட். போதும். அடுத்து 30 டிகிரி லெக் ரைஸ். 30 டிகிரி லெக் ரைஸ். இது வந்து கண்டினியூவா நான் ஸ்டாப்பா பண்ணணுமா? ஒன்னு கோணம் தொட்டு அந்த மாதிரி வரும். அடுத்து வந்து இப்ப இந்த தம்பி பாருங்க தலைங்க, இப்ப ஜம்பிங் டோ டச் பண்ணிட்டாப்ல, பண்ணிட்டோடனே அடுத்து நிக்காம அங்க போங்க, அப்படியே ரன்னிங் ஓடுறாப்ல பாருங்க. போயிட்டு அதை கோனை டச் பண்ணி, செகண்ட் டச் பண்ணி, அகைன் பின்னாடி வர்றாப்ல, அடுத்து அதை டச் பண்ணிட்டு அடுத்து இங்க வர்றாப்படி, அடுத்து அங்க 4th டச் பண்ணிட்டு அகைன் ரிவர்ஸ்ல அப்படியே வர்றது, அகைன் 5th டச் பண்ணிட்டு அகைன் மறுபடியும் இங்க வந்து டச் பண்றாப்ல, அப்பா அகைன் ரன்னிங். இதை பாக்குறதுக்கு ஈஸியா இருக்குங்க. போயிட்டு வந்தாதான் ஒரு கவுண்ட். அங்க இருந்து போயிட்டு வந்து முடிச்சா ஒரு கவுண்ட், ஒரு சைக்கிள், ஒரு செட்டு. அப்ப ஜம்பிங் டோ டச்சும் இது சேர்ந்து ஒரு டச், ஒரு செட்டு. இப்ப ரன்னிங் வந்துட்டு அப்படி. அடுத்து ரெஸ்டா? அடுத்து வேற எது வந்து 30 டிகிரி ரெஸ்ட் இல்லாம ரெஸ்டா? வரும்போது தான் ரெஸ்ட் வரணும், வாக்கிங்ல வரணும். அந்த வாக்கிங் வரணும். ரன்னிங் வரணும். ஓகே, அதுதான் ரெஸ்ட். அதான் ரெஸ்ட். ஓகே, அடுத்து வந்த உடனே அகைன் 30 டிகிரி லெக் ரைஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான், அது நடந்து வந்தது ரெஸ்ட். ஓகே, இப்படி 30 டிகிரி லெக் ரைஸ். கையை கீழே வச்சுக்கோ. ஓகே, மேல நுப்பாடுறதா? அந்த மாதிரி சிசரிங். ஃபைன், சூப்பர். இது 30 கவுண்ட். ஓகே, 30 கவுண்ட். போதும் பிரதர். முடிச்சு மறுபடியும் வந்தது அகைன் முடிச்சு நான் ஸ்டாப்பா? அடே அப்பா, இதுல நல்ல ரிசல்ட் வருமே. 1 மந்த்ல நல்ல ரிசல்ட் வரும். சூப்பர். இந்த பையன் கொஞ்சம் வயசுனால நல்லா பண்றாப்ல, கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அது கஷ்டம். அது பிளஸ் மட்டும் விட்டுருவா, அதுக்கு பிளஸ் மட்டும் கட் பண்ணிடுறாரு. ஜம்பிங் மட்டும் அந்த மாதிரி. சூப்பர். இதே மாதிரி வெறித்தனமா பண்ணாப்லன்னா 90 டேஸ்ல செமையா வந்துருவாப்ல. டயட்டும் ஃபாலோ பண்ணும்ல, டயட் முக்கியம். ஏன் அங்கிருந்து நடந்து வரும்போது ரெஸ்ட்ல தானே வரீங்க, ரன்னிங்ல வரீங்க? அங்கிருந்து நடந்து வரதால உங்களுக்கு ரெஸ்ட், அப்புறம் எனர்ஜி இருக்கு. அப்படி சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்னது? ஸ்குவாட் ஜம்ப். ரெஸ்ட் இல்லாமையா? ரெஸ்ட் இல்ல, அதான் ரெஸ்ட். அங்க நடந்து வரது ரெஸ்ட். டேய் அப்பா, ஸ்குவாட் ஜம்ப், ஜம்பிங் ஸ்குவாட். 1 2 சூப்பரா பண்றாப்ல. போதும். செஞ்சுதான் காமிக்கிறீங்க, ஏற்கனவே பண்ணிட்டாப்ல தம்பி. அது முடிச்சுட்டு மறுபடியும் அகைன் மறுபடியும் அதேவா?
வேற லெவல்ல இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். செம்மையா வெயிட் லாஸ் ஆகும். ஒரு இது போக வெயிட் ட்ரைனிங் எப்ப பண்ணுவாப்ல? ஈவினிங்கா? வெயிட் ட்ரைனிங் வாரத்துக்கு ஒரு நாள், இது அடுத்து வெயிட் ட்ரைனிங் மறுநாள். ஓகே. வெளியே ஒரு நாள் வெளியே ஒர்க் அவுட் போற மாதிரி இருக்கு, ஒரு நாள் வெயிட் ஒரு நாள் வெயிட் ட்ரைனிங், ஒரு நாள் கார்டியோ. அந்த மாதிரி இருக்கு. கார்டியோ, ட்ரில்லு, ரோப், பேட்டர் ரோப், அந்த மாதிரி மாறி மாறி வரும். ஒரு நாள் ஃபுல்லா வாக்கிங் இந்த மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. ஒரே மாதிரி இல்லாம மாத்தி மாத்தி மாத்தி. ஒரு நாளைக்கு ரோப், ஒரு நாளைக்கு டயர், ஒரு நாள் வெளியே ஒரு நாள் வெளியே ஒர்க் அவுட், ஒரு நாள் உள்ள ஒரு நாள் உள்ள. இது முடிச்சோன்னு சைக்கிளிங். ஓ சைக்கிளிங். அதுக்கு ரெஸ்டாரண்ட் இல்ல, சும்மா செஞ்சு மட்டும் காமிச்சா போதும். அதை முடிச்சோடனே சைக்கிளிங் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஓகே போதும். முடிச்சுட்டு மறுபடியும் ஏற்கனவே ஆக்சுவலா 3 செட் பண்ணிட்டாப்ல. இது ஃபுல்லா முடிச்சா ஒரு செட்டு. ஓ இது போல ஒரு கவுண்ட், ஒவ்வொரு கவுண்டா? இது ஃபுல்லா முடிச்சா ஒரு செட்டா? அதே மாதிரி 2 செட் கொடுத்தா போதும். அப்பா சூப்பர். அதான் சொல்றாப்ல நல்ல எனர்ஜி இருக்குங்க அப்படின்றாப்ல. நடந்து வந்தாரு இன்னும் கொஞ்சம். கபடி பிளேயர். கபடி பிளேயரா? வெரி குட் வெரி குட் வெரி குட். அடுத்து என்னது? ஜம்பிங் செஸ்ட் டச். ஜம்பிங் ஜஸ்ட். இது வந்து அது எடுத்துனே வராது, கொஞ்சம் கஷ்டம் தான். சும்மா 2 கவுண்ட் போட்டாலும் சும்மா மேல தூக்குனாலே பெரிய விஷயம் தான். கபடி பிளேயர்னால பண்றாப்ல. ஓகே போதும் 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 போதும். அடுத்து மறுபடியும் அடே அப்பா. சின்ன பசங்க தான் பண்ண முடியுது இல்லையா? இது லேடிஸ் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. இந்த லேடிஸ்க்கு இது அவ்வளவு ஹார்டா இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் வயசானவங்களும் இது செய்ய மாட்டாங்க. சின்ன பசங்களுக்கு ஒரு அருமையான கார்டியோ அது. நடந்து வந்துட்டேன். பாருங்க, ஆக்சுவலா அவர் நடந்து வரணும், எனக்கு எனர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு ஓடியே வர்றாரு. அவன் அந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்காப்ல வெயிட்ட குறைக்குது. அடுத்து லைலிங் டோ டச் படுத்து கொடுக்குது. அடுத்து லைலிங் டோ டச். டோ டச் டோ டச். படுத்துக்கிட்டு காலை தூக்கிக்கிட்டா கீழே படுத்துக்கிட்டு. ஓகே ஓகே ஓகே. கீழே தரேன். சூப்பர். சுண்டாம காலை வந்து ஆட்டாம, காலை சுண்டாம, வயிற்ற டைட் பண்ணிட்டு பண்ணணும். போதும் போதும் போதும். வாயை மூடிட்டு பண்ணணும். அடுத்து அதேதானா? மறுபடியும் கோணு. இப்பயும் எத்தனை நிமிஷம் வந்துருச்சு? 8 நிமிஷம். ஆமா, ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னொரு செட் பண்ணும்போது உனக்கு அந்த 20 நிமிஷம் 25 நிமிஷம் வந்துருது. அரை மணி நேரம். பரவாயில்ல. ஆனா பாக்கும்போது இந்த பையன் செய்ய மாட்டான்ற மாதிரி இருக்கு. பண்ணிட்டாப்லையா? பண்ணிருக்காங்க. சொல்ல முடியாது சும்மாவா? ஆனா வெளியில இருந்து பார்த்தா இந்த பையன் எல்லாம் இவ்வளவு பண்ண மாட்டான்ற மாதிரிதான் இருக்கு. அடுத்து பர்பி ஜம்ப். பர்பி ஜம்ப். கீழே 2 கால் அந்த போடுவில்ல, புதுசா வந்து அதே தெரியல. பர்பி ஜம்ப் செஞ்சுக்காம கீழே படுத்துக்கிட்டு. இது வந்து ஒரு கார்டியோலயே ரொம்ப முக்கியமான ஒரு கோட்டுங்க அது. இது அப்டமனுக்கும் சரி, இது வந்து ஓவரால் ஃபுல் பாடிக்கு ஒரு அருமையான கார்டியோ. 1 அப்படியே மேல ஜம்ப் பண்றது, கிளாப் பண்றது. சூப்பர் சூப்பர். இது வந்து டோட்டல் பாடிக்கு ஒரு அருமையான கார்டியோ. ஜம்ப்ல சூப்பர் சூப்பர் சூப்பர். செம. அடுத்து மறுபடியும் கோணு.
ஆட்டோ ஃபர்ஸ்டா போடுறா. ஆக்சுவலா அடுத்தடுத்த கண்டினியூவா பண்ணும்போது ஸ்பீடு குறையும். ஆனா அந்த பையன் அதே ஸ்பீட்ல மெயின்டைன் பண்றாப்ல. வெரி குட். அதோட முடியுதா? இன்னும் என்ன இருக்கு? 4 இருக்கு. இன்னும் 4. அப்பா. வாங்க 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 வாங்க. ஏன் நடந்து வரலாமே? நடந்து வந்தா அது நல்லதுதான். நடந்து வந்தா ரொம்ப லேட் ஆகும். பிளாங்க் போடுறது. லெஃப்ட் ரைட் சென்டர்னு பிளாங்க் போடுறது. பண்ணுங்க. நீங்க இந்த இந்த கோன் போடுறதுல நான் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டிக்கிறேன். பண்ணுங்க. பண்ற பிளான் பிளாங்க் மட்டும் நிக்கிறதா இல்ல பிளாங்க்ல ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருக்கா? பிளாங்க் ஹோல்ட் மட்டும் 30 செகண்ட். 30 செகண்ட். லெஃப்ட் ரைட் சென்டர். நம்ம வீடியோ ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். பிளாங்கை பத்தி நான் நிறைய போட்டிருக்கேன் வீடியோ. இது வந்து சைடு பிளாங்க். சைடு இந்த ஆப்ளிக் மசில்ஸுக்கு லவ் ஹேண்டல். இந்த லவ் ஹேண்டல் வந்து குறைக்கிறதுக்கு. இந்த கார்டியோல கண்டினியூவா பண்ணும்போது அப்படியே கதறு அந்த இடத்துல. இப்ப நான் ஸ்டாப்பா பண்றாப்ல அப்போ வந்து செம்ம டயர்டா இருக்கும். 30 செகண்ட் நிக்கணும். ஆனா கஷ்டம். பாடி டயர்டா இருக்கும். சைடுக்கு 30 செகண்ட். எஸ். இப்ப நிக்கும் போது என்ன செய்யணும்னா இந்த லோயர் அந்த பக்கம் கீழே இருக்கிற அந்த லவ் ஹேண்டல டைட் பண்ணணும். சும்மா நிக்க கூடாது, டைட் பண்ணணும். நம்ம ஃபீலிங்ஸ் ஃபுல்லா அங்க இருக்கணும். அகைன் கோனா மறுபடியும் முடிச்சோன்னு நிக்காம கோனா சென்டர் போடுறது. அகைன் வந்து 30 செகண்ட்ஸ் வந்து ஆமா அதேதான். இது வந்து உங்களுக்கு ஓவரால் அப்டமன், அப்பர் அப்டமனு, லோயர் அப்டமனு, சைடு அந்த ஆப்ளிக் ஃபுல்லாமே நம்ம ரெகுலரா வீடியோ பார்க்கணும் தெரியும். ஒரு அருமையான பயிற்சினா பிளாங்க். மறுபடியும் கோணு நிக்காம. டே அப்பா. என்ன பேரு தம்பி பேரு? ஜெயக்குமார். இன்னும் இந்த ஃபாஸ்டா கூட்டுங்க ஜெயக்குமார். அவ்வளவுதான். சூப்பர். உங்களை உலகமே பார்த்துட்டு இருக்கு ஜெயக்குமார. இது என்ன விஷயம்னா பாவம் என் பையன் கையில ஆட்டாம பிடிக்கணும். ஐடியா இல்லாம வந்தார்ல. இல்லன்னா ட்ரைபாட் எடுத்து வந்திருப்பான். ட்ரைபாட் எடுத்து வரனால பாவம் அந்த ஆட்டாம பிடிக்கிறதான் பெரிய சவால் அவனுக்கு. புதுசா ஒரு ஆள்லாம் பண்ணச்சுன்னா ரொம்ப பழைய அவ்வளவுதான். அப்படியே ஒரு வாரத்துக்கு படுத்துக்கிறவங்க வீட்டுல. ஜம்பிங் லஞ்சஸ் சாதாரணமா போறவே பெரிய விஷயம். எங்கடி ஜம்ப் பண்றது? நம்ம வீடியோ பார்க்கணும் தெரியும். லஞ்சஸ் பத்தி ரெகுலரா பார்க்கணும் தெரியும். இப்ப அதுலயே ஜம்பிங். இப்ப இது வந்து லஞ்சஸ் நம்ம நார்மலா பண்ணுவோம் இல்லையா? இது லஞ்சஸ். அதுல ஜம்ப் பண்ணணும். இப்ப இல்ல நீ கீழே வர வரைக்கும் உரசுற மாதிரி வரணும். சூப்பர். கை பண்ணிட்டாப்லையா? சூப்பர். என்னங்க அசால்ட்டா பண்ணிட்டு இருக்காப்ல. இவங்க சாதாரணமா பண்ணிட்டு இருக்காப்ல. அப்படி பிளேயர். முடிச்சு ஓடிங்கோன்னு. இல்லங்க உடம்புக்கு இந்த பையன் பண்றதுக்கு சம்பந்தமே இல்ல. அசால்ட்டா பண்ணிருக்காப்ல. முடிஞ்சிரு. அவனுக்கு இந்த 2 தானே இருக்கு. ஜெயக்குமார் பிடிங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டி விட்டுருவோம். இதை மட்டும் காமிச்சோம். அடுத்து வீசிட்ட போடுறோம். வீசிட்ட படுத்துட்டு தொடையில் போய் ஜம்பிஸ் லஞ்சஸ் பண்ணாலும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கபடி பிளேயர் பட்டுருவேன். படுத்துக்க 2 கால் மேல தூக்கி தொட்டு வருவேன். வலிக்குதா? போடு, ஒரு நாளைக்கு போடு. வாங்க பிடிங்க. எஸ். 2 கால தூக்கு. இதுல விஷயம் என்னன்னா ரெஸ்ட் எடுக்காம பண்றது அதுதான் கார்டியோ. அப்பதான் நீங்க எதிர்பார்க்கிற அந்த கலோரி ஃபேட் எல்லாம் பர்ன் ஆகும். டச் பண்ணு வைப்போம். எஸ். கைய வச்சு. அதேதான். இது தட்டிக்கணும். காலை ஒட்டி வச்சுக்கேன். காலை வந்து க்ளோஸ் பண்ணி டோ டச் தான். இதுல என்ன வேணா உங்களுக்கு லோயர் அப்டமன் ஆகும். இத பாருங்க. இப்பதான் ரொம்ப ஹார்டா இருக்கும். பாருங்க டயர்ட் ஆகுது தெரியுதா? இப்ப வந்து பினிஷிங் டச்ல இருக்காப்ல.
வாந்தி எடுக்க போறேன் இன்னைக்கு. புதுசா பண்ணும்போது வாமிட்டு வந்தாலும் வந்துடும். வைராக்கியம் வெறி இல்லைன்னா செய்யவே முடியாது. இன்னொன்னு என்ன இருக்கு? இன்னும் 2 இருக்கு, 3 இருக்கு. வா வாங்க 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 வாங்க. இதை முடிச்சு ஹிப் ப்ரொடெக்ஷன் போடுவாங்களா? ஹிப் ரொட்டேஷன் சும்மா நின்றுகிட்டே போடுங்க. 2 மணிக்கு போடுவேன். நின்றுகிட்டே ஹிப் ரொட்டேஷன். இப்ப வந்து ஹிப் ரொட்டேஷன் ஜிம்ல வந்து மிஷின் இருக்கு, நின்றுகிட்டே பண்ணலாம். ஜிம்ல அவ்வளவுதான் அவ்வளவுதான். இடுப்பு நல்லா டைட் பண்ணிக்கணும். இடுப்பு ஏரியா ஃபுல்லா டைட். மறுபடியும் கோணும். அகைன் மறுபடியும் கோணும். நீ ஒரு வாரத்துக்கு வர மாட்டியா? ஆமா ஆமா, ரொம்ப டயர்டு. போறா ஃபர்ஸ்டா போறா. நீ தானே ஃபர்ஸ்டா பண்ண. அடுத்து சைடு லெக் ரைஸ் போடுவோம். படுத்துட்டு சைடா படுத்துக்க. சைடா போடுறா. சைடு பிளாங்க் பண்ணீங்களா அதே மாதிரி படுத்துங்க. கையை ஊண்டியே போடு. அவ்வளவுதான், அதேதான் அதேதான். தூக்கு வைப்போம், ஹிப்ப தூக்கு வைப்போம். சைடு பிளாங்க் பண்ணாப்ல காலத்துக்கு வைப்போம். இப்ப சைடு பிளாங்க்ல காலை தூக்கணும், அது கஷ்டமா இருக்கும். வச்சுக்க, கையை கூட சப்போர்ட் வச்சுக்க. சப்போர்ட் கையை அப்படியே கூட வச்சுக்கங்க. சப்போர்ட் வச்சு அப்படி காலை மட்டும் தூக்குங்க. அவ்வளவுதான். மோடி கீழே இருக்கு, கீழே இருக்கு. டச் பண்ண கூடாது இல்ல. காலை டச் பண்ணா பண்றது கஷ்டங்க. சும்மா பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும், கஷ்டம். டயர்டா இருக்கு அப்படில அப்படி தூக்கணும். அப்படி கீழே இறக்கி மறுபடியும் தூக்கணும். இத சும்மா இருக்கும்போது பண்ணி பாருங்களேன், அவ்வளவு ஹார்டா இருக்கும். ஆனா இந்த சைடு லவ் மறுபடியும் கோணு. இன்னும் ஒண்ணு இருக்கோ? இன்னும் ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த எனர்ஜி விடாம போயிட்டு இருக்காப்ல. காலைல என்ன சாப்பிட்டு வந்தாப்ல? காலைல தண்ணி மட்டும் தான் குடிச்சு. தண்ணி மட்டும் தான். வாமிட் வந்தது சாப்பிட்டாரு. ஆமா ஆமா ஆமா. இதை முடிச்சுட்டு புஷ்அப்ஸ் எடுக்கணும். தம்புல வச்சு எடுக்கணும், சும்மா சாதாரணமா. அடுத்து புஷ்அப்ஸ் எடுக்கணும். புஷ்அப் 10 புஷ்அப்ஸ் கடைசி இல்லையா? இப்ப இவ்வளவு பண்ணிட்டு இப்ப கடைசியா புஷ்அப். செம்ம டயர்டா இருக்கான். சும்மா சாதாரணமா கம்பல்ல போல வெறும் தண்ணி குடிக்க போய் இவ்வளவு பண்ணிருக்காரு. எல்லாம் வாமிட் பண்ணுவாங்க, ஏதாவது சாப்பிட்டு தான் வாமிட் பண்ணிடுவாங்க. ஜெயக்குமார் வாங்க வாங்க வாங்க, பிடிங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, வாங்க வாங்க வாங்க. உங்க வெறிய காமிங்க. இப்ப ஃபைனலா வந்து புஷ்அப் அடிங்க பாப்போம். எத்தனை போல போங்க. போட்டேன் போட்டேன் போட்டேன். 1 சூப்பர் சூப்பர். ஃபெயிலியர் வரைக்கும் போடு. 3 4 5 6 7 சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி குட். ரன்னிங் இருக்கு. 5 இத முடிச்சிட்டு 5 நிமிஷம் ரன்னிங், ஜாகிங். 5 நிமிஷம் ஜாகிங் முடிஞ்சதா. பாத்துங்க. ஃபுல்லா முடிச்சதா ஒரு செட். இருங்க விட்டா இன்னும் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு செட் தான் போட்டுருக்காரு. அப்படியா? இது இவ்வளவு பண்ணாரு இல்லையா? இவ்வளவுமே ஒரு செட்டு தானா? இதே மாதிரி இன்னொரு செட்டு அம்மாடியும். அவ்வளவுதான், சாப்பிட்டதெல்லாம் கரைஞ்சு ஓடிடும். வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவீங்களா? இப்ப இன்னொரு செட்டு பண்ணுவீங்களா? எனர்ஜி இருக்கா? இதோட போதும்னு நினைக்கிறீங்க? கஷ்டம், யாரு இருந்தாலும் கஷ்டம். அப்புறம் போக போக அவருக்கே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடும். வெயிட் குறைய குறைய 3 செட்டு 4 செட்டு போட்டலாம். ஓகே சூப்பர். இப்ப என்ன மாதிரி டயட் நீங்க சாப்பிடுறீங்க? என்ன மாதிரி டயட் சொல்லிருக்கீங்க? டயட் என்ன சொல்லவே இல்லை. எல்லாமே சாப்பிடுறா. நான் டெய்லி வந்துடுறேன். அப்புறம் கொஞ்சம் டயட் மாறும். அதுக்கடுத்து அப்புறம் தான் டயட் மாறும். அண்ணே 2 வாரம் தான் அது வந்து. சோ அப்ப இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், கார்டியோல நிறைய டைப் இருக்கு. இதுவும் ஒரு டைப். நீங்க ஒருவேளை ஜிம்முக்கு போனீங்க, இல்ல ஜிம்முக்கு போக முடியலன்னா கூட இந்த மெத்தட் யார் வேணா பண்ணலாம். நீங்க வீட்லயே கூட பண்ணலாம், ஜிம்ல பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேங்க்ஸ் ஜெயக்குமார், வாழ்த்துக்கள். நீங்க இதை அப்படியே ஒரு 90 நாள் ஃபாலோ பண்ணி பாருங்க.
வேற லெவலில் வந்துடுவீங்க. 6 பேக்கு நீங்க எதிர்பார்க்குற எல்லாம் வந்துடும். தேங்க்யூ, தேங்க்ஸ் பிரதர். சரி, தேங்க்யூ.